இப்போதும் கூட ஹார்மோஸ் ஜலசந்தி அருகே ஏகப்பட்ட நிழல் கப்பல்கள் இருக்கவே செய்கிறது. உலகமெங்கும் சுமார் 1100 நிழல் கப்பல்கள் இயங்குவதாக கடல்சார் புலனாய்வு நிறுவனமான விண்ட் வார்டு தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் போன்றவற்றை ஏற்றிச் செல்லும் மொத்த டேங்கர்களில் இது 17 முதல் 18% ஆகும். அதாவது இப்போது இங்கும் கச்சா எண்ணெய் கப்பல்களில் கிட்டத்தட்ட 1/5 இது போன்ற நிழல் கப்பலாகும். ஷேடோ ஃப்ளீட் என்பார்கள் ஆங்கிலத்தில். நவீன GPS தொழில்நுட்பத்தில் எல்லாமே கண்காணிக்கப்படும். போலீசார் நினைத்தால் விதிகளை கடுமையாக்கினால் பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். கடல் வழி போக்குவரத்து கட்டுப்பாடு அந்த அளவுக்கு கண்டிப்பானது அல்ல. பெரும்பாலும் விதிகளை விருப்பப்பட்டால் மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இதுவே நிழல் கப்பல்கள் என்னும் கப்பல்கள் பெருக முக்கிய காரணம். ஒரு கப்பலின் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர்களில் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் லொக்கேட்டர் தங்கள் கப்பல் எங்கே இருக்கிறது, கப்பலின் அடையாளம், வேகம், இருப்பிடம், அடுத்த துறைமுகம் எங்கே என்பதை கப்பல் ஊழியர்கள்தான் டைப் செய்வார்கள். டிரான்ஸ்பாண்டர்களை நிச்சயம் வைக்க வேண்டும் என கடலில் உயிர் பாதுகாப்பிற்கான சர்வதேச மாநாடு விதிகளில் தெரிவிக்கப்பட்டாலும் அதை ஆஃப் செய்ய வழிமுறை இல்லை. ஒரு முறை அந்த டிரான்ஸ்பாண்டர்கள் ஆஃப் செய்யப்பட்டால் அது கப்பல் வரைபடத்திலிருந்து மறைந்துவிடும். எங்கு இருக்கிறது என்றே தெரியாது. அமெரிக்காவில் கப்பலுக்கான ரூல்ஸ் அதிகம். வழக்கமான சூழல்களில் அனைத்து ரூல்ஸுகளையும் பின்பற்றுவதே செலவை குறைக்கும். ஆனால் உலக நாடுகளின் பொருளாதார தடைகள் வரும்போது ஆட்டம் மொத்தமாக மாறிவிடும். உதாரணமாக ஈரான் விவகாரத்தில் அதன் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த ஒரு முக்கிய நிறுவனங்களும் ஈரான் கச்சா எண்ணெயை சப்ளை செய்யாது. ஆனால் இந்த நிழல் கப்பல்கள் அதை சப்ளை செய்யும். இப்போதும் கூட ஹார்மோஸ் ஜலசந்தி அருகே ஏகப்பட்ட நிழல் கப்பல்கள் இருக்கவே செய்கிறது.